வணக்கம். நான் டாக்டர் தட்சிணாமூர்த்தி. சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஸோ அதில் ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதில் இம்ப்ரெஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சப்அக்யூட் இன்ட்ரா பேரன்கைமல் ஹெமட்டோமா இன் ரைட் ஃப்ராண்டல் டீப் ஒயிட் மேட்டர் அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருந்தது. டியூ டு ஹைப்பர் டென்சிவ் ஈட்டியாலஜி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய ஃப்ராண்டல் பகுதியில் ஒரு இரத்த கட்டி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதோடைய சுருக்கம். இது எதனால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா இரத்த கொதிப்பு அல்லது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற அது ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதுனால வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டுள்ள போட்டிருந்தக்கூடிய செய்தி. இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், அதாவது இந்தியர்களுக்கு கிட்டத்தட்ட 25% பேர்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறதாக அல்லது உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் சொல்லுது. இதுல பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கப்படாமலே அதாவது அன்டயக்னோஸ்டாவே போயிடுது அப்படிங்கிற மாதிரியான அந்த அறிக்கை சொல்லுது. மேலும் பல பேருக்கு அந்த டயக்னோஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அவங்க தொடர்ச்சியா மருந்து மாத்திரைகளை சிகிச்சைகளை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது. ஆனா என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா இரத்த கொதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்காட்டினா என்ன ஏற்படும் அப்படின்னா ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி, அதாவது கண்ணில் பெரிய பிரச்சனை ஏற்படும். அதே போல ஹைப்பர் டென்சிவ் கார்டியோமயோபதி, இதயத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அதே போல ஹைப்பர் டென்சிவ் நெப்ரோபதி, சிறுநீரகத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த அளவு மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ், அதாவது பக்கவாதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அது மேலும் பார்த்தோம்னா இன்னும் பார்த்தோம்னா ஒரு ஃபேட்டலா போயிடும், உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம். மூளையில ஒரு ஹெமரேஜ், ரத்த கட்டிகள், ரத்த இதெல்லாம் ஏற்பட்டு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த இரத்த கொதிப்பு அமையுது. எனவே இரத்த கொதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அதை விட இப்ப இரத்த கொதிப்பு எப்படி டாக்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெர்சிஸ்டன்ட் ஹெட்டேக் இருக்கும், தொடர்ச்சியா தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், கண் பார்வையில பிரச்சனை ஏற்படும், படபடப்பு ஏற்படும், பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏற்படும். அதே மாதிரி வியர்வை, ஸ்வெட்டிங் அதிகமா ஏற்படும். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு கூட வரும். அதாவது பிரசவ காலத்துல வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் கூட வரலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சரியான பசி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம கூட இருக்கலாம். இது கூட நம்ம உயர் ரத்த அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கிய விஷயம். அதுக்கு முன்னால இதை எப்படி ப்ரீவென்ட் பண்ணலாம், பேசிக்கான சில விஷயங்கள். அதாவது என்ன அப்படின்னா நல்ல தூக்கம், இரவுல 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வேணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர், மனதை ஒரு அமைதியாக எப்போதும் வச்சுக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வச்சுக்கணும். உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். அது நல்ல ஒரு உணவு, அதாவது உடல் எடை ஏறாம நம்ம பார்த்துக்கணும். அதாவது உடல் எடையை ஒரு நார்மலா வச்சுக்கலாம். இன்னும் பார்த்தோன்னா மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம தொடர்ச்சியா பண்ண முடியும். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அறிகுறிகள் இல்லாட்டியும் கூட 30 வயசுக்கு மேற்பட்டவங்க ரத்த கொதிப்பு இருக்கா, ரத்த அழுத்தம் இருக்கா, அதாவது ரத்த அழுத்தம் 120/80, அதாவது 120 சிஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம், 80/80 அப்படிங்கிற டயஸ்டாலிக் பிரஷர். இந்த அளவுக்குள்ள இது 10 கூடவோ குறைவோ அந்த மாதிரியான அளவுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா நம்ம பரிசோதிச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னபடி ரத்த கொதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்கா மருத்துவம் எடுத்துக்கணுமோ அச்சப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் மருத்துவர்களை போய் பார்க்கறது கிடையாது. அப்படி கிடையாது, அது மிக ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அதனால ரத்த கொதிப்பு முதல்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு மருத்துவர்கள் உணவு, ஒரு நல்ல தூக்கம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. இல்ல அவசியமா சிகிச்சை தான், அதாவது மருந்துகள் தான் தேவை அப்படின்னா பரிந்துரைப்பாங்க. அதையுமே நம்ம தொடர்ச்சியா எடுக்கக்கூடிய சூழல் இருந்தா எடுத்துக்கணும்.
அதுதான் வாழ்நாளை வந்து நீட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியா பண்ணோம் அப்படின்னா இரத்த கொதிப்பு வந்து இல்லாமையே, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமையே காத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இரத்த கொதிப்பை, அதாவது சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்தவித அறிகுறிகளுமே இல்லாம உடம்புல எல்லா உறுப்புகளையுமே பாதிச்சிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நன்றி, வணக்கம்.